ஏதோ பெரிய பாதாள உலக அந்த குற்றம் செய்த ஆக்கள் ஒரு ஜெயில கொண்டு போட்டு அவரை இது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோமே, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். நான் ஜனாதிபதியை தயவு செய்து கேட்டுக்கொள்றேன், என்னண்டா எங்களோட அண்ணாவை ஒரு பிழை நிரூபிக்கப்படாத ஒரு ஆளை இவ்வளவு நாளைக்கு ஒரு வருடமாக எங்களோட அண்ணா மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர். நான் என்னன்னு சொன்னா, இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ஒரு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கிறேன். என்னன்னு சொன்னா, எங்களோட அண்ணா ஆயுத போராட்டத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு ஆயுத போராட்டம் வேணாம் என்று சொல்லி ஜனநாயக நீரோட்டத்துக்கு அரசாங்கத்தோட இணைஞ்சு கொண்டவர். இந்த அரசாங்கம் எங்களோட அண்ணாக்கு இப்படியான ஒரு வேலையை செய்து நாங்க இது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோம். ஏனென்றா எங்களோட அண்ணா பிழை செய்திருந்தா அந்த பிழைக்குரிய தண்டனையை அரசாங்கம் கொடுங்க, நாங்க கொடுக்க வேணாம் என்று சொல்லல. ஆனா அவர் ஒரு பிழை நிரூபிக்கப்படாத ஒரு ஆளை இவ்வளவு நாளைக்கு ஒரு வருடமாக சிஐடியில வச்சு விசாரிச்சு அது முடிஞ்சு நாங்க போய் பார்த்து எவ்வளவு வேதனையோட வந்து நாங்க அந்த வேதனையிலிருந்து மீண்டு வாரத்துக்கு இடையில திரும்பவும் அவங்க ஒரு வருஷம் முடிஞ்சு ஜெயிலுக்கு மாத்தி அதுவும் ஜெயில அவருக்கு கொடுக்க இயலாத ஒரு இடமான குற்றம் செய்ய ஏதோ பெரிய பாதாள உலக அந்த குற்றம் செய்த ஆக்கள் ஒரு ஜெயில கொண்டு போட்டு அவர் சரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் இப்ப 6 நாளா உணவில்லாம உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நான் ஜனாதிபதியை தயவு செய்து கேட்டுக்கொள்றேன், என்னண்டா எங்களோட அண்ணாவை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ஜெயில கொடுத்து அவரை விசாரிச்சு அவரை சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து அவர் ஒரு நிரபராதி என்று நீங்க தீர்ப்பு அளிச்சு எங்க அண்ணாவை விடுதலை செய்ய சொல்லித்தான் நான் கேட்கிறேன். வேற ஒன்றும் கேட்கல. நாங்க ஜனாதிபதி நான் திரும்பவும் கேட்கிறேன், எங்களோட அண்ணா மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர், மக்கள் பிரதிநிதி. அவரை கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வச்சிருக்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. அதனால நான் திரும்பவும் நான் கெஞ்சி கேட்கிறேன், ஜனாதிபதிக்கு ஒரு முடிவெடுங்க. நீங்க எங்களோட அண்ணா ஒரு நல்ல ஒரு சிறைச்சாலைக்கு மாத்தி நீங்க உங்களோட வழக்க தொடர்ந்து நாங்க சட்டத்தின் முன் கொண்டு வந்து அவரை நல்ல ஒரு தீர்ப்பளிச்சு அவரை விடுதலை செய்யணும் என்று நான் விதயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.